ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த ஒரு பொருள் எனக்கு வாங்கி தரப்போறாரு எங்கள் வீட்டுக்காரு. என்ன பொருள் சொன்னால் அவங்களுக்கு என்ன சொல்கிறது, சொன்னால் சுவாரஸ்யம் இருக்காது. கடையில் போய் வாங்க போகிறோம், காட்டுறோம் வாங்க. என்கிட்ட அந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. அந்த பொருள் வாங்க முடியாமல் இல்லை, அவராக எனக்கு வாங்கி தரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நான் காத்துட்டு இருந்தேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நான் உனக்கு தெரியாமல் காசு சேர்த்து வச்சுருந்தேன் சொல்லி எடுத்துகிட்டு வந்து காசு கொடுத்தாரு. நீ உடனே போய் அந்த பொருள் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பொருள் வாங்க போகிறேன்னு காட்டுறேன் வாங்க. நாங்கள் எந்த பொருள் வாங்கினா சோழிங்கர் டவுனுக்கு தான் போவோம். இதுவே எல்லா நாளைக்கும் நாங்கள் சுமங்கலி ஜுவல்ஸ் தான் எடுத்துக்கிறோம். என்னடா கடை காலியாகுதுன்னு பார்க்குறீங்களா? நாங்களும் அப்படி தான் ஷாக் ஆகிட்டோம். அப்புறம் கேட்டால் ஆயுத பூஜை போடுற மாதிரி தான் க்ளீன் பண்ணிருக்கோம் நாங்கள். இது போடுறோம், அதுதான் எடுத்து பெருசாக தான் இது. இதெல்லாம் ஒரு பூவில் தென்னமாலை இது, அதுவும் 2 ரேத்து கருக்கு பண்ணணும்ல. போட்டுக்குது பார், திரும்ப 30,000 போட்டுக்கிறார். 26 அதுக்கு மேலாம் இல்லை. ஆனா அவ்வளவுதான், இவ்வளவு தூரம் வரோம். துணி கடை இது சோழிங்கர் பஜார் தெருவு. இந்த தெருவில் தான் எல்லா கடையும் இருக்கும். வெத்தலைப்பாக்கு கடை, நகை கடை, துணி கடை, பூ கடை எல்லாமே இங்கே தான் இருக்கும். கோவில் நல்லா இது பார்க்குறேன். எப்போ மூடி தான் வச்சுருக்கோம் இந்த கோயில். இது சனிக்கிழமை சரவணா ஸ்டோர், ரமணா ஸ்டோரு எல்லாம் நல்லா தான் இருக்கும். உள்ள பெரிய கடை அது. நாங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் நாகம்மா கோயிலுக்கு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சு தாங்க நாங்கள் போடுவேன். தாலி எடுத்துருக்கேன், அதனால் அதையும் எடுத்துன்னு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த 15 வருஷமாகவும் என்னை ரொம்ப ஊர்த்துட்டு இந்த ஒரு விஷயந்தான் அது. இதுதான் இதை செய்யணும்னு நானும் எவ்வளோ எதிர்பார்த்தேன். பட் தான் சூழ்நிலைகள் செய்ய முடியாமல் போயிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் சம்பளம் ஏறின பிறகு என்ன பண்ணேன்னா, அந்த சம்பளம் ஏறின காசு விஷயத்தை வந்து வீட்டில் சொல்லலை. அதையே வந்து அப்படியே சேமிப்பாக ஒரு வருஷம் சேர்த்து வச்சு இதை எடுத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணி சொல்லவில்லை மீனா கடைசி வரைக்கும். அப்புறமா சர்ப்ரைஸை கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போ எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி அவர் எடுத்து கொடுத்த தாலி நான் இன்னைக்கு போட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.